ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான தூய நாமத்தில் அருமையான தேவ ஜனங்களே, உங்களை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே வாழ்த்துகிறோம். இந்த நாளில் தேவனுடைய ஆவியானவர் தானே உங்களை புது பலத்தோடு கூட நடத்தி தேவ சமூகத்தை நீங்கள் தேடி அவருடைய பரிசுத்த வெளிச்சத்தினாலே உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் பரிபூர்ணமாய் நிரம்பும்படியாக உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே கிறிஸ்துவனுடைய ஒரு புது பலன் இறங்கும்படியாக தேவன் செய்வாராக. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசமுள்ள பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல எச்சரிக்கையும் மிக உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான செய்தியும் கூட இந்த எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் தேவன் நமக்கு சொல்லுகிறார். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். இந்த உலகம் பொல்லாங்கும் கேடுகளும் அசுத்தங்களும் வீண் பேச்சுக்களும் தாறுமாறுகளும் துன்மார்க்கமும் துரோகமும் உள்ள நிலைமையில் இந்த உலகம் இருக்கிறது. இதுதான் செத்த பிணத்தின் வாசனையை கொடுக்கிற ஒரு அடையாளம். செத்த பிணத்தின் மேலே பக்கத்தில் நீண்ட நாட்கள் யாரும் உட்காரவே முடியாது. அது மிக கொடூரமான ஒரு வாசனையாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது வீச செய்துவிடும். அதே போலதான் இந்த அக்கிரமங்களும் அநியாயங்களும் கேடுபாடுகளும் வீண் பேச்சுக்களும் ஊர்க்கதைகளும் கலகங்களும் மோசங்களும் நாசங்களும் மற்றவரை சீரழிக்கிற காரியங்களும் துரோகங்களும் துன்மார்க்கங்களும் செத்த பிணத்தின் அடையாளம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட இடத்தை விட்டு விலகி அவர்கள் தேவ சமூகத்தை தேட வேண்டும். அப்பொழுது கிறிஸ்து இயேசு அவர்களை பரிசுத்த ஆவியின் அக்கினியால் நிரப்புவார், ஆச்சரியமான அபிஷேகத்தால் நிரப்புவார், அற்புதமான ஒரு ஆவியின் பிரசன்னத்தால் நிரப்புவார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு என்று பைபிள் சொல்லுகிறது. அன்பான தேவ ஜனங்கள், இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் அறியாமையின் காலங்களை செலவிட்டீர்களோ, எங்கெல்லாம் தேவையில்லாத வீண் பேச்சு பேசுகிற இடத்தில் உட்கார்ந்தீர்களோ, எங்கெல்லாம் குறைகளும் குற்றங்களும் சொல்லுகிறவர்கள் செவி கொடுத்து கேட்டீர்களோ, அப்போதெல்லாம் நீங்கள் விசுவாசத்தில் தூங்கிவிட்டதின் அடையாளம். ஆகவே இன்றைக்கு சபைகளும் சரி, விசுவாச ஜனங்கள் மத்தியிலும் சரி, பிசாசு இது போன்ற செத்த கிரியைகளை அதிகமாக கொண்டு வந்து விதைக்கிறான். ஆகவே தூங்குகிற நாம் விழித்து கொள்ள வேண்டும். ஆவியானவருடைய சத்தம், தேவனுடைய வசனம் நம்மை விழித்து கொள்ள செய்கிறது. ஆகவே நாம் செத்த கிரியைகளை விட்டு விலகிவிடும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய உன்னத ஆவியால் நம்மை நிரப்புகிறார், புதுபலனால் நம்மை நிரப்புகிறார், பரிசுத்த ஆவியால் நிரப்புகிறார், பரிசுத்த சிந்தையால் நம்மை நிரப்புகிறார், பரிசுத்த ஆசீர்வாதத்தால் நம்மை நிரப்புகிறார். நாமோ கிறிஸ்துவுக்குள் பிரகாசம் அடைந்த ஜனங்களாய் இதோ எழும்பி பிரகாசிக்கும்படியே தேவன் உங்களை நம்மையும் இந்த நாளில் அழைக்கிறார். ஆகவே தூங்கி கொண்டிருந்தேன் ஆண்டவரே, அறியாமையில் வாழ்ந்து விட்டேன், நான் விழித்து கொள்ளும்படி உம்முடைய வசனம் என்னை தட்டி எழுப்புகிறது. செத்த கிரியைகளெல்லாம் விட்டு நான் விலகி வர பலனை தாரும். நான் பிரகாசம் அடைய வேண்டும் ஆண்டவரே. நான் வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, ஆண்டவரே நான் தொழில் பார்க்க இடத்துல நான் பிரகாசித்து உயர வேண்டும். என் ஊழியத்தில் நான் பிரகாசித்து உயர வேண்டும் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துவேன், என்னை நிரப்போம் ஆண்டவரே என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் அர்ப்பணிப்போமா? அன்புள்ள நேசரே, இதோ தூங்கு கொண்டிருக்கிற உலகத்தை தட்டி எழுப்பவே எங்கள் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தீர். செத்த கிரியைகளை விட்டு விலகும்படியே தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் இன்றைக்கும் எச்சரிக்கை கொடுக்கிறீர். அப்பொழுது நாங்கள் உமது பரலோக ஆவியால் பிரகாசம் அடைவோம், பரலோக ஆசீர்வாதத்தால் பிரகாசம் அடைவோம், பரலோக அபிஷேகத்தால் நாங்கள் பிரகாசம் அடைவோம். அப்படிப்பட்ட பிரகாசத்தை என்னோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாளில் தேவன் அதிகமாய் தருகிறதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.